அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சுதாகர் இனியாவை பார்த்து ரொம்ப அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இனியா என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் இதுக்கப்புறம் நீ என்கிட்ட ஷேர் பண்ணுமா, நிதிஷ் ஃபுல்லாக உன் மேலே கேரிங்காக இருக்கிற அளவுக்கு பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அவசரப்பட்டு இந்த வீட்டை விட்டு மட்டும் போய்டும்னு சொல்லாத இனியா அப்படின்னு சொல்லிட்டு இனியாவுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் கொடுக்குறாரு. இனியா ஒரு பக்கம் வேண்டாம் வெறுப்பாக தான் இருக்காங்க. அவங்க பேசுறது எல்லாத்தையுமே கேட்டு என்ன நம்மளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, நம்ம வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்மளை சார்ந்தவங்க, அதாவது அம்மா அப்பா பாட்டி அண்ணனுங்கன்னு யாருக்குமே நம்ம கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சால் தாங்கிக்க மாட்டாங்க. அதனால் நிதிஷ் பற்றின விஷயம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது, ரொம்ப சேஃப் அப்படிங்கிற மாதிரி இனியா யோசிச்சுட்டு இங்கே இருக்காங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் இப்படி நிதிஷ் பற்றி ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டுருக்குற அந்த சமயத்தில் இவங்களும் எதிர்பாராத ஒரு தப்பை பண்ணிட்டு தான் நம்ம நிதிஷ் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போன கையோட என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பெக்டர் இவன் பெரிய இடத்து பையன் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி சுதாகருக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இங்கே பாருங்கள், நிதிஷ்ங்கிறது உங்களோட பையன் தானே சார், ட்ரக் யூஸ் பண்ணதுனால நாங்கள் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகருக்கு இன்ஃபார்ம் பண்ண சுதாகர் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. என்னது, இப்போ தான் நம்ம இனியா கிட்ட அவனை சமாதானப்படுத்துகிற விதமாக பேசிகிட்டு இருந்தோம், கடைசியில் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுச்சா, இதை நம்ம வீட்டில் தெரியாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இனியா எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா கிட்ட சொல்லிட்டு சுதாகர் கிளம்பி ரொம்ப பதட்டத்தோடு போயிடுறாங்க. அங்கிள் எதமோ பதட்டமாக இருக்கார், அதுவும் நிதிஷ் விஷயமாக தான் யாரோ கால் பண்ணாங்க, என்ன ஏதுங்கிறது நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா ஒரு பக்கம் பதட்டமாக இருக்காங்க. நிதிஷால் ஏதாச்சும் பிரச்சனை வந்துடுமோ, இதை ஃபேஸ் பண்ண மறைக்க தான் அங்கிள் இப்படி பண்ணிட்டுருக்காரோ அப்படிங்கிற மாதிரி இனியாவும் யோசிக்கிறாங்க. இனியா யோசிக்கிறது எல்லாமே கரெக்டாக போகிற விதமாக தான் நம்ம சுதாகரும் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ சுதாகர் நேராக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டுருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம பாக்கியாவும் நம்ம மாப்பிள்ளையை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே, எந்த ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்தொடர்ந்து நிதிஷை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க. நம்ம பாக்கியாவும் நம்ம சுதாகர் பாக்கியா ரெண்டு பேருமே எதிர்பாராத விதமாக போலீஸ் ஸ்டேஷனில் பார்க்குறாங்க. நம்ம சுதாகர் ரொம்பவே டென்ஷன் ஆகிறாங்க. என்னடா இது, ஒரு பக்கம் நம்ம பிள்ளைய அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இன்னொரு பக்கம் சம்மந்தி பாக்கியம்மா இங்கே இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி சுதாகர் யோசிச்சு பாக்கியா கிட்ட பேச்சு கொடுக்க பார்க்குறாங்க. பாக்கியா ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. என்ன இது, சம்மந்தியும் இங்கே வந்திருக்காரு, மாப்பிள்ளையே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க, என்ன ப்ராப்ளம் தெரியல அப்படிங்கிற மாதிரி பாக்கியா யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பாக்கியாவுக்கு சுதாகர் உண்மையை சொல்ல போகிறாரா இல்லை எதையாச்சும் சொல்லி சமாளிக்க போகிறாரான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.